தமிழ்நாட்டில் ஒரு மும்முனை போட்டி உருவாக்குனதற்கு பாஜக ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்றாரு. பட் மும்முனை போட்டி அப்படின்றது தமிழ்நாட்டு நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அதே போல சட்டமன்ற தேர்தலையும் சரி, இது ஒரு புது விஷயம் கிடையாது. 2006ஆம் ஆண்டே தமிழ்நாட்டில் ஒரு மும்முனை போட்டி அப்படின்றது விஜயகாந்த் உருவாக்கிட்டாரு. முதல் முறையாக அவர் கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டியிடுகிறார். ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறார், விருதாச்சலத்தில் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஓட் ஷேர் அப்படின்றது 8.38% வருது. ஸோ 8% ஓட் ஷேர் வாங்கக்கூடிய அளவுக்கு விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அதை ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ இந்த 3 கார்னர் கண்டெஸ்ட் அப்படின்றது 2014ஆம் ஆண்டும் நாம் பார்த்துருக்கிறோம். ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் என்டிஏ கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 3 நாடாளுமன்ற தேர்தல்களில் பார்த்துட்டிங்கன்னா 2014 தான். ஒரு ஃபார்மடபிள் அலையன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணாங்க. அந்த அலையன்ஸ் தேமுதிக தலைமையிலான அலையன்ஸ். அதில் பாஜக 6 தொகுதிகளில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க.